ஒரு சாப்பாடை இனிப்புல இருந்து ஆரம்பிச்சு கசப்புல முடிக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம்ன்ற ஒண்ணே இருக்காதுன்னு தமிழன் குறிப்பிடுறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்றோம்னு வைங்க, அதை வாயில மெல்லும் போது சலைவான்ற உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த உமிழ்நீர் தான் உள்ளுக்குள்ள என்ன வந்திருக்குன்றத உடம்பு முழுக்க போய் சொல்லும். இப்பேற்பட்ட உமிழ்நீரை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இந்த உமிழ்நீரை அதிகமா சுரக்க வைக்கிறது இனிப்பு தான். அது ஆரம்பத்திலேயே அதிகமா சுரக்கணும்ன்றதுனாலதான் நம்ம தமிழ் பாரம்பரியத்துல சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பனவெல்லம் சாப்பிடுவாங்க. இந்த உமிழ்நீரை கம்மியா சுரக்க வைக்கிறது கசப்பு தான். அதனாலதான் நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடம்பு எதுவும் சாப்பிடாதடான்றத சொல்றதுக்கு உமிழ்நீரை கட் பண்ணி வாயை கசப்பாக்கிறோம். இப்போ இந்த கான்செப்ட் படி ஒரு உணவை இனிப்பால ஆரம்பிச்சு நடுவுல மத்த சுவையை சாப்பிட்டு கசப்பால முடிக்கும் போது இனிமேல் எதுவும் சாப்பிடணும்ன்ற எண்ணம் வராது. அடுத்து எப்போ பசிக்குதோ அப்பதான் சாப்பிடுவோம். இது நம்ம செரிமானத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.